எத்தனை பேர் அப்பா அழுது பார்த்துருக்கீங்க? பெரும்பாலும் அப்பாக்கள் அழமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா அழுதுரு, நாசமா போனவனே நாசமா போனவளே, உனக்காக அத்தனை கஷ்டப்பட்டு அவளை பண்ணி ஆக்கி கொடுத்து அது பண்ணி நன்றி கெட்ட நாய், நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போவ அப்படின்னு அழுது மூக்க சிந்தி அன்னைக்கு குழம்பு வேற கொஞ்சம் ருசியா இருந்து அது ஆர்ப்பாட்டம் பண்ணிரு. உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அது கொட்டி தீத்துரு. தீக்குமா? திட்டுமா? திட்டும் போது அழுகுமா? அப்பா அழுவாரா? சைலண்டா போயிடுவார். ஏன் அப்பாவுக்கு அழுகிறக்கு எதுவுமே இல்லையா? எந்த கஷ்டமும் இல்லையா? அப்பா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாரா? அவருக்குன்னு வருத்தப்படுறக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொழுதும் வெளியில காமிச்சுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? தன்னோட கண்ணுல கண்ணீர் வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணுல ரத்த கண்ணீர் வரும்னு சொல்லியே எந்த அப்பாக்களும் அழுக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த அப்பாவும் அழ மாட்டாங்க. நீங்க இன்னும் நிறைய வீடுகள்ல பாருங்க, பெரும்பாலும் எல்லாமே மிடில்ல இந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் நான் உணர்ந்துக்கிறேன். எங்க அப்பா கூலி வேலைன்னு சொன்னேன்ல, சனிக்கிழமையானா சம்பளம் வாங்குவாரு. எனக்கு என்ன பலகாரம் பிடிக்கும், எங்க அக்காளுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர. நிறைய வாங்க முடியாது, கொஞ்சமா வாங்கிட்டு வரும்போது நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்போம். வந்து எழுப்பும் பாரு, எங்க அம்மா சொல்லு, இப்பதாங்க அதுக்கெல்லாம் தூங்குது, அட பரவாயில்ல எழுப்பு அப்படின்னு எழுப்பி விட்டு அப்படியே அதை சாப்பிட கொடுப்பாரு. நாங்கெல்லாம் தூக்கத்திலேயே சாப்பிட்டு அதே இடத்துல அப்படியே படுத்துக்குவோம். அன்னைக்கெல்லாம் தனி அறையெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம்பு தான், எல்லாம் அப்படியே படுத்துக்குவோம். எங்க அப்பா அப்படியே பக்கத்துல வந்து, இது உங்க வீட்லயும் நடக்கு, இத்தனை நாள் உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு அப்பாக்களும் பாருங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை தலையில வந்து அப்படியே ஒரு கையை வச்சு ஒரு தடவுவாரு. உலகத்துல எந்த ராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து கொண்டு இருக்கிறது. நீ இனிமேல் பாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கு. அதனாலதான் நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞன் எழுதுனா, சாமி தெரியலேன்னு சொன்னேன். என் அப்பா தோல்ல என்னை உட்கார வச்சுட்டு சாமியை காமிச்சாரு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு சாமியோட தோளுல உட்கார்ந்துட்டு தான் நான் சாமியவே பார்த்துருக்கிறேங்கிற அந்த செய்தியை முத்துக்குமார் பதிவு பண்ணாருன்னா, இப்ப நம்ம கொண்டாட வேண்டிய ஹீரோ அப்பாக்கள் தான். இன்னும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு போனஸ் கொடுப்பாங்க? மீறி போனா ஒரு 5000 10,000 இதுக்கு மேலேயே கொடுத்துருவாங்க. அதுல ஒரு தீபாவளியை கொண்டாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அம்மா சொல்லி கொடு, பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, கூட்டிட்டு போகு அம்மா, ஏய் இந்த 5000 வச்சுதாண்டி உனக்கு துணி எடுக்கணும், உங்க அண்ணனுக்கு எடுக்கணும், உங்க அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இதை வச்சுதான் தீபாவளி கொண்டாடணும். சமத்த பிள்ளைகள் சொல்லு, அம்மா 800 ரூபாய்க்கு மேல நான் எடுக்கவே மாட்டேன்மா, மீதி இருக்கிற அந்த 200 ரூபாயில எனக்கு கிளிப்பு அது இதுனால வாங்கி கொடுமா அப்படின்ட்டு போகும். முதலாள கொண்டு சுடிதார் செக்ஷன்ல தான் விடுவாங்க. 2000க்கு தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா கோவிச்சுட்டு கேட்க, என்னடி சொன்ன 2000க்கு. உடனே அப்பா சொல்லுவார், விடுமா இந்த வருஷம் எனக்கு பண்டிகை வேண்டாமா, எனக்கு எடுக்கிறதையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு. ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாக்களுடைய தியாகங்கள் தான் பண்டிகைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் ஹீரோவா? கோடியா வாங்குறவர் ஹீரோவா? இனிமேல் கேட்டா, நாங்க கேட்டால் நீங்க சொல்லக்கூடாது, சரியா? எங்க அப்பா தான் ஹீரோ அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க.